என்னென்ன தேவைகள் எல்லாம் குறித்து விவாதிக்கப்பட்டது. விவாதிக்க முடிக்க பிறகு அடுத்த மீட்டிங் வந்து எந்த மாநிலங்கள் வைக்கிறப்ப தெலுங்கானாவில் வைக்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு சில இதுகள் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து தென் மாநிலங்களுக்கான கவுன்சில் மீட்டிங் நல்லபடியாக நடந்து முடிஞ்சது. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எந்த மாற்றமும் இல்லை. நம்மளுடைய ஸ்டாண்ட்ல வந்துட்டு அந்த 543 ஃப்ரீஸுக்கும் அதே 39 தமிழ்நாட்டில் இந்த ஃப்ரீஸ்லயும் எந்த மாற்றமும் இல்லை. அதுல எந்த யாரும் வந்து இதை திரித்துலாம் சொல்ல வேண்டாம். நம்மளுடைய ஸ்டாண்ட்ல எப்போதுமே எந்த மாற்றமும் இல்லை. இல்ல அதுல என்னன்னா நமக்கு நம்மளுடைய இது தானே 543 இருக்கணும். அதே பாதிப்பு 39 ஃப்ரீஸ். இதுல வந்து எந்த மாற்றமும் இல்லை. சோ அதை நோக்கி தான் நம்மளுடைய எப்பயும் நம்மளுடைய ஸ்டாண்ட்ல என்ன சொன்னோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய இல்ல காவேரி விவகாரம் ஒண்ணு வந்து என்னன்னா ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற விவகாரம். உச்சநீதிமன்ற கண்காணிப்புல இன்னைக்கு காவலி மேலாண் ஆணையம் வந்து மானிட்டர் பண்ணி ஏதாவது இஷ்யூனா நம்ம வந்து உச்சநீதிமன்றம் நிறைய முறையீடுகள் பண்ணிருக்கோம். அதனால அது குறித்து இந்த கவுன்சில் விவாதிக்கிறது சரியா இருக்கு. அதனால அது குறித்து எந்த விவாதமும் இதில் நடைபெறவில்லை. இல்ல அவங்க வந்து பல வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருக்கிற அணை வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் பல குழுக்கள் வந்து ஆராய்ஞ்சு உறுதியா இருக்காங்க. நமக்கு வந்து அதிகபட்சமாக 152 வரைக்கும் ஏற்கனவே உத்தரவிடப்பட்டிருக்கு. அதுலயா வந்து தீர்வு காணவில்லை. இருக்கிற அணை வந்து மிகவும் உறுதியாக இருக்குன்னு சொல்லி பல ஆய்வுகள் செய்யப்பட்டு உறுதியாக அது வந்து இறுதி செய்யப்பட்டிருக்கு. அவர்களுடைய எண்ணமாகவா இருக்கலாம். பட் இருக்கிற அணை மிகவும் உறுதியாக இருக்கின்றதா எந்த மாற்று கருத்துல காவிரி விவாதத்தில் அது இங்க விவாதிக்க முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி உச்சநீதிமன்றத்தில் இருக்கனால் அது குறித்து இங்க விவாதிக்க முடியாது. அது குறித்து எந்த விவாதம் முதலமைச்சர் சந்தித்து பேசியிருக்காரா? இந்த காவிரி நீரை கொடுக்கணும் அது மாதிரி கேட்டிருக்காரா? இல்ல இந்த கவுன்சில்ல காவிரி நீரை பத்தி நம்ம இந்த மாதிரியான கவுன்சில்ல அதிகாரப்பூர்வமா பேச முடியாது. ஏன்னா அது உச்சநீதிமன்றத்தில் இருக்கிற வழக்குல இருக்கிறது. அதனால அது குறித்து இங்க எங்கேயுமே பேச முடியாது. நன்றி. இல்ல டீலிமிட்டேஷன்ல நம்மளுடைய நிலைப்பாடு ஏற்கனவே அதே தான் நிலைப்பாடு. அதுல எந்த மாற்றம் இல்ல. நம்மளுடைய நிலைப்பாடுகள் அனைத்தும் சேர்ந்து எல்லா வேறு சில முதல்வர்களும் அதை வந்து வலியுறுத்தினாங்க. கண்டிப்பா நம்மளுடைய நிலைப்பாட்டில் அந்த 543 ஃப்ரீஸ் 39 வந்து நமக்கு இதுல எந்த மாற்றம் தேவையில்லை. அதே மாதிரி தான் கேரி அவுட் பண்ணணும். இதுல எந்த விதமான டீலிமிட்டேஷன் இப்ப வந்து சரியா இருக்கிறது. அதே தான் வந்து நமக்கும் தேவை. பெரும்பாலும் ஏன்னா இது தென் மாநிலங்களுக்கு தான் அதிகமா பாதிப்பு ஏற்படுத்தும். இந்த விஷயம் வந்து அதிகமா பாதிக்கப்படுவது தென் மாநிலங்கள் தான். அதனால நம்மளுடைய நிலைப்பாடுலாம் பெரும்பாலான மாநிலங்கள் இருந்தாங்க. அதுல எந்த மாற்று கருத்து இருக்கக்கூடாதுன்னு கண்டிப்பாக அதை இல்ல அவர் நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சு விட்டோம். முடிவுகள் அவர்கள் எடுக்க வேண்டும். ஆனால் கண்டிப்பாக நம்மளுடைய எதிர்ப்புகளை கண்டிப்பாக அதிகமாக பதிவு செய்வோம். விவகாரம் குறித்து அமித்ஷா பேசுறீங்களா சார்?